வணக்கம். நம்ம நாலடியார்ல தீவினை அச்சம் அந்த அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். 5 பாடல்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். மீதி 5 பாடல்களை பார்த்துடலாம். அதேதான் தீவினை அச்சத்துல மீதி வரக்கூடிய 5 பாடல்களும் வேற வேற கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுது. அதாவது முன்னாடி கடைசியா பார்த்ததுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல நட்பு தீ நட்பு அமையிறது கூட முன்வினையின் காரணமாக தான் அமைவது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாட்டோட முடிச்சிருக்கோம் இல்லையா? பின்னாடி வரக்கூடிய பாடல்களும் எப்படி ஒருத்தருடைய மனசை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுலயும் நம்ம தவறிட்டோம் அப்படின்னா அதற்கும் நாம் செய்த முன்வினைதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான சில பாடல்கள் பின்னாடி வருது. கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வித்தியாசமான பாடல்கள், அவ்வளவுதான். சரி, பாப்போம். சான்றோர் என மதித்து சார்ந்தாய் வருதா பாடல்? என்ன இதை பார்த்தே படிச்சுடுவேன். அதுதான். சான்றோர் என மதித்து சார்ந்தார்மன் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின் சார்ந்தோய் கேள். சாந்தகத்து உண்டென்று செப்பு திறந்து ஒருவன் பாம்பு கண்டது அன்ன உடைத்து. இந்த நாலடியாருக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நாலடியார் எழுதின முனிவர், சமண முனிவருக்கு நிறைய இடங்கள்ல இதோட பாம்பு வந்துருச்சு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாம்பையினுடைய தலையை நக்குவது போன்ற ஒரு செயல் அது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் பிறன்மணி நேவாமையிலேன்னு நினைக்கிறேன். அதே போல இன்னொரு இடத்துலயும் பாம்பு வந்தது. இப்ப இங்கேயும் பாம்பு வந்திருக்கு. அதாவது ஒரு சொப்பு குடம், அதை திறந்தா அது உள்ள ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்கு என்று, அது ஒரு சொப்பு குடம் மூடப்பட்டிருக்கிறது. அதை நீங்க திறக்கிறீங்க, அதுக்குள்ள ஏதோ நல்ல பொருள் இருக்கும், உபயோகமான பொருள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு, ஆனா திறந்த பிறகுதான் பார்த்தா அது உள்ள பாம்பு இருக்கிறது தெரியுது. அப்ப அது எவ்வளவு மனசை திடுக்கிட வச்சிடும் இல்லையா? அது பயத்தையும் அச்சத்தையும், ஒரு மாதிரி வியப்போட கூடிய ஒரு அச்சத்தையும் மிகுதியான மனக்கலக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலாக அது இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வாக அது இருக்கும். இதை எதுக்கு ஓமையாக சொல்றாரு அப்படின்னா, நீ சான்றோர் என மதித்து ஒருவரோடு பழகுகிறீர்கள், அவர்கள் சான்றவர்கள் தான், அவருக்கு சான்றாண்மை தன்மை நிறைய இருக்கிறது என்று சொல்லி நினைத்து அவரோடு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி நட்பாக ஆகிறீர்கள். ஆனா கொஞ்ச நாள் பழகின பிறகுதான் தெரியுது அவருக்கு அந்த தன்மை எதுவுமே கிடையாது அப்படின்னு. நீங்க ஏதோ ஒரு தன்மையை பார்த்து ஏமாந்து அவர் சான்றாண்மை உடையவர் என்று நினைத்து அவரோடு பழகி விட்டீர்கள். அப்போ அது அது எப்படி அப்படின்னா, இப்படி செப்பு குடத்துக்குள்ள ஏதோ நல்ல பொருள் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை திறந்து பார்த்தா அதுல பாம்பை பார்த்தது போன்ற தன்மை அது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இப்படி ஒரு சான்றாண்மை இல்லாதவர்களை அவர்கள் சான்றோர் என்று நினைத்து பழகுவது கூட ஒரு வகையில நம்முடைய தீவினையின் காரணம். நம்மளால அதை ஜட்ஜ் பண்ண முடியல. அப்போ அவங்கள சரியா தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுக்க முடியாதது கூட தீவினையின் காரணமாகத்தான். இது டைரக்டா இல்ல தீவினை நல்வினைன்னு எதுவுமே வரல, இந்த பாட்டுல எங்கேயுமே சொல்லல. ஆனால் உரை அப்படிதான் இருக்கு. சான்றோர் என மதித்து, ஒருவரை சான்றவர்கள் என்று மதித்து, மிகுதியான சான்றாண்மை தன்மையுடையவர்கள் என்று மதித்து சார்ந்தாய்மன், அவர்களோடு சேர்ந்து நின்று நட்பு கொள்வது. ஆனால் சார்ந்தாய்க்கு, அப்படி சார்ந்த ஒருவரிடம் சார்ந்தார்கண், சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின், நிறைய வார்த்தைகள் வச்சு எப்படி விளையாடுறாரு பாருங்க இந்த பாட்டுல. சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின், அப்படி நீ யாரை சார்ந்து நின்றாயோ அவரிடம் அந்த சான்றாண்மை இல்லை என்றால் அது இப்ப எப்படி இருக்கும் அந்த தன்மை அப்படின்னா, ஒரு சொப்பு குடத்தை திறந்து வேறு ஒரு பொருளை எதிர்பார்த்து திறந்து பார்க்கும் பொழுது அதற்குள்ளிருந்து ஒரு பாம்பு வெளியில வந்தா எப்படி இருக்கும்? அது போன்ற தன்மையுடையது இது. அதாவது ஒருவரை நல்லவர் என்று நம்பி ஏமாந்து போவது அப்படிங்கிறதுக்கு கூட தீவினை தான் காரணம் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். யாரையோ ஏதோ ஒரு குணங்களை, சின்ன குணங்களை, சின்ன அறிகுறியை பார்த்து, அல்லது ஏதாவது ஒரு ஒரு நடத்தையில வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையை பார்த்து நம்ம அவர்கள் உயர்ந்த குணங்களுக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்று நினைச்சு கொள்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அப்புறம் பழக பழகதான் தெரியுது அந்த அளவிற்கு நாம் எதிர்பார்த்த அளவிற்கு, அல்லது சான்றோர் என்று நாம் மதித்த அளவிற்கு அவர்களுக்கு எந்த விதமான அருங்குணங்களும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடிதான் அது புரிய வருது. ஆனா புரிய வந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பழகணும், இல்ல வெளியே விட்டுட்டு வரணும். ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி நம்ம ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுப்பதற்கு கூட தீவினை அச்சம் தான் காரணம், தீவினை தான் காரணம். அந்த நம்முடைய தீவினையின் காரணமாகத்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நம்பக்கூடாத ஒருவரை நம்பி நட்பு கொள்கிறோம், அவர்களை சார்ந்து நிற்கிறோம். அப்படி நிற்கிறதுக்கு கூட அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது அந்த ஓமை பாம்பகத்து கண்டது உடைத்து, பாம்பை
ஒரு சொப்பு குடத்திற்குள் பார்த்தது போன்ற ஒரு தன்மை இருக்கு. அதால முன்னுடைய தீவினையினால அந்த தீவினைத்தன்மை என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்மை தொடர்ந்து வந்து வருத்துவதனால நம்ம வந்து சேராத இடம் சேர்ந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையை அடைகிறோம். நம்ம அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படின்னு வரும் இல்லையா? அது போல நம்ம சேரக்கூடாத இடத்துல சேருவது அப்படிங்கிறது கூட நம்முடைய தீவினை தான் காரணம். அதுதான் நம்மளை உந்தி தள்ளி சான்றோன் அல்லாத ஒருவனை சான்றோன் என காட்டி மயத்துவித்து அவனோடு பழகும்படியாக அது செய்கிறது. அதனால இதுவும் தீவினை அச்சம் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த பாடல் சொல்வது அதுதான். ஒரே சார்ந்து சார்ந்து அப்படிங்கிறதே வந்து 3-4 தடவை வருது. சான்றோர் சார்ந்து, இந்த ரெண்டுமே 3-6 தடவை வந்தாச்சு. சான்றோர் என மதித்து சார்ந்தாய்மன் சார்ந்தாய்க்கு சான்றாண்மை சார்ந்தார்கண் இல்லாயின் சார்ந்தோய் கேள். அப்படி போய் சார்ந்து நின்றவனே கேள். சாந்தகத்து உண்டென்று, சாந்தோ இது குழம்பு ஏதோ ஒன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அகத்து உண்டென்று, அந்த சொப்பு குடம் மூடி இருக்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள ஏதோ நல்ல பொருள் இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் திறந்தால் அது பாம்பு இருக்கிறது. அது போல இவரிடம் நல்ல குணம் உண்டு என்று நம்பி நாம் பழகியவர்கள் அப்படி இல்லாத வேறு ஒரு முகத்தை அவர்கள் காட்டுவார்கள் என்றால் அதற்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்முடைய தீவினை தான் அது காரணம். இந்த மாதிரி ஒரு தவறான ஆளை தேர்ந்தெடுத்து நட்பு கொண்டதற்கு சார்ந்ததற்கு நம்முடைய தீவினை தான் காரணம் என்று இந்த பாடல் சொல்கிறது. இது ஒரு தீவினை அச்சத்துல வரக்கூடிய ஒரு பாடல். எளிமையான பாடல் தான். அந்த பாடலுடைய உதாரணம் வந்து பாம்பகத்து கண்டது உடைத்து அப்படிங்கிற மாதிரி முடியுது. சரி, அதனால ஒரு நற்குணங்கள் உடையவர்கள், நல்ல தன்மை உடையவர்கள் அல்லது உண்மையாகவே நீதி நெறியில் நிற்பவர்கள் எல்லாம் கரெக்டா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு நம்முடைய நல்வினை தீவினை நமக்கு உதவி புரியணும். நம்முடைய நல்வினை உதவி புரிந்தால்தான் நாம் சரியானவர்களை சென்று அடைவோம், சரியான நட்பை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். சரியா வந்து அந்த இடத்துல வந்து அடையிறது அப்படிங்கிறதுக்கும் நம்முடைய நல்ல நேரம் நல்வினைதான் காரணம் அப்படின்னு சொல்லுது. ஒரு நம்புறவர்களுக்கு அது உண்மையா இருக்கலாம். சரி, அதனால இந்த பாடலினுடைய பொருள் இதுதான். அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதேதான். அது ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி ஒரு தத்துவத்தை அடுத்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. யார் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமை உடையவர் சாரல் கண மணி நின்று இமைக்கும் நாட கேள் மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பாட்டு. யார் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமை உடையவர். ஒருவருடைய மனதில என்ன ஓடுகிறது, எண்ணம் என்ன ஓடுகிறது என்பதை யாராலையாவது மிகச் சரியாக கணித்து விட முடியுமா? அப்படி சாத்தியம் உண்டா இந்த உலகத்துல? கிடையவே கிடையாது. சாரல் கணமணி நின்றிமைக்கும் நாட, மலைச்சாரல்களிலே மணிகள், நிறைய மணிகள் விளைகிற ஒரு மலைச்சாரல். அதனால அந்த மணிகள் இமைப்பது போல ஒளி வீசக்கூடிய நாட்டை சேர்ந்தவனே என்ற விழி கேள். மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு. மக்களுடைய மனம் என்பது வேறு, அவர்களுடைய செய்கை என்பது வேறு. அதனால யாருடைய மனதுல என்ன எண்ணம் ஓடுது அப்படிங்கிறத இன்னொருத்தரால கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கடினமானது. அது எவ்வளவு பழகி இருந்தாலும் கூடவே இருந்தாலும் இன்னொருவருடைய மனதுல என்ன ஓடுகிறது என்பதை நிச்சயமாக கண்டுபிடிக்கவே முடியாது. அது வந்து மனம் வேறாகவும் சொல் வேறாகவும் செயல் வேறாகவும் இருக்கிறவர்கள் தான் அதிகம் இந்த உலகத்துல. அப்போ அதை கண்டுபிடிப்பது என்பது மிக மிக, அத முன்னாடி பாட்டுக்கு தொடர்ச்சியா இந்த பாட்டு வருது. சான்றாண்மை என்று நினைத்து ஒருவரோடு போய் சார்ந்து நிற்கிறோம், அவர்கள் சான்றாண்மை இல்லாதவர்கள் என்று தெரிய வருகிறது. அப்போ அந்த பாட்டினுடைய தொடர்ச்சி போலதான் இது இருக்கிறது. ஒருவருடைய மனதை கண்டறிய முடியுமா? மிகச் சரியானபடி ஒருவருடைய மனதில் என்ன எண்ணம் ஓடுகிறது என்பதை நாம் கண்டறிய முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. இந்த உலகத்துல மக்களுடைய மனம் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் சொல் ஒன்றாகவும் வேறு வேறாக இருப்பது அப்படிங்கிறதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை. நம்ம நிறைய பாடல்கள் இதே போல பாடல்கள் படிச்சிருப்போம். இதுக்கு ஈடான ஒரு குறளும் இருக்கிறது. கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. கனவிலும் இன்னாது மன்னோ, கனவுல கூட அந்த மாதிரியான ஆட்களோடு தொடர்பு நாம் வைத்துக் கொள்ள முடியாது, அவர்களோடு நட்பு பேண முடியாது. யார் என்றால் வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. சொல்லுகின்ற சொல் ஒன்றாகவும் செய்கின்ற செயல் வேறொன்றாகவும் இருப்பவர்களுடைய நட்பு இருக்கிறது இல்லையா? அவர்களுடைய நட்பை நாம கனவுல கூட பார்க்க முடியாது, கனவுல கூட வச்சுக்க முடியாதாம்.
கனவுல வருவதற்கு பெரிய எந்த தீங்கும் கிடையாது. கனவுல வந்து அது பாட்டுக்கு வரும், நம்மளுடைய ஆழ்மன நினைவுகள் கனவுகளாக ஓடும், மறுநாள் அதை மறந்தே விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட குணமுடையவர்களுடைய நட்பை கனவுல நட்பா இருக்கிற மாதிரி கூட நினைச்சு பார்க்க முடியாது. அது ரொம்ப தீமை பயக்கக்கூடியது அப்படின்னு குறள் சொல்லுது. அது வந்து குறள் 819. மனம் வேறு சொல் வேறு பட்டார் தொடர்பு. இந்த வள்ளலாருடைய பாடல்கள்ல கூட வரும். அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்ல கூட அந்த மாதிரி வரிகள் வரும். அதாவது மனம் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பை நான் வேண்டாமல் இருக்கணும், இல்லா எனக்கு கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு. எனக்கு சரியான வரி இப்போ டக்கு நினைவே வர மாட்டேங்குது. வரும் ஞாபகம் வந்துருப்ப சொல்றேன். அப்போ இது வந்து நம்முடைய நல்வினையின் காரணமாகத்தான் நம்மால இதை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல இது இல்ல. பாடல் இது நல்வினையா தீவினையாலாம் சொல்லல. ஆனால் உரையில எழுதுறவங்க நம்முடைய நல்வினை தீவினையின் காரணமாகத்தான் இதை நம்மால பிரித்தறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன டவுட் வருது அப்படின்னா, இந்த பாடல்களை தொகுக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பாடல்கள் எழுதப்பட்ட போதே தொகுக்கப்பட்டவை அல்ல. இந்த பாடல்கள் எழுதப்பட்ட காலம் ஒன்று, அவை சிதறி பல்வேறு ஓலைச்சுவடிகள்ல இருந்து பின்னாடிதான் அவை தொகுக்கப்பட்டன. ரொம்ப பின்னாடி, அது காலகட்டம் நிறைய வேறுபட்டிருக்கலாம். இப்ப பின்னாடிதான் அது தொகுக்கப்பட்டு அவை ஒரு நூலாக ஆகின்றன. அப்போ அதுல சேர்த்துக்கிட்டவ கழிச்சுக்கிட்டவை எல்லாம் எவ்வளவு போச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்போ சில சில பாடல்களை பார்க்கும்போது அந்த உரையாசிரியர்கள் வலிந்து இதனால் இந்த பாடலை இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஒத்துட்டாக வேண்டியிருக்க ஒழிய, இப்ப இந்த பாடல் வந்து மனிதர்களுடைய இயல்புன்னு இது ஒரு 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 அதிகாரம் வச்சிருந்தா இது சரியா இருந்திருக்கும். ஆமா, மனிதர்கள் இப்படிதான் இருக்காங்க. மனம் வேறு ஒன்றாகும், சொல் வேறு ஒன்றாகும், செயல் வேறு ஒன்றாகும் இருக்கிறார்கள். இது தீவினை அச்சத்துல இது எப்படி பொறுத்துருது நம்ம அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி நமக்கு வருது. ஆனா உரையாசிரியர்கள் அது கொண்டு கோட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருந்து சுத்தி வளைச்சு இப்படி காதை தொடர மாதிரி. பசுமாடை பத்தி கட்டுரை எழுதுறான்னா தென்னை மரத்தை பத்தி எழுதிட்டு அந்த மரத்தில் தான் பசுமாட்டை கட்டுவார்கள் அப்படின்னு எழுதுறது போல ஒரு ஒரு உரையில வந்து வலிந்து அதை கொண்டு வந்து அவர்கள் இதற்கு பொருள் தருகிறார்கள். அப்போ அந்த அதிகார வைப்பு முறையில அல்லது பாடல்களை அடுக்குவதுல பல வேறு பாட பேதங்கள் இருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. அதனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாலடியார் ஒருவர் எழுதியதா, பலர் எழுதியதா, பலர் பல்வேறு காலகட்டங்களில் எழுதியதா, அல்லது ஒருவரே பல்வேறு காலகட்டங்களில் எழுதியதா, அல்லது பல 100 பேர் சேர்ந்து ஒரே சமயத்துல எழுதியதா, அது எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாம் பின்னாடி கைக்கு மொத்தமா வந்த பிறகு நம்ம ஒரு நூலாக அதை வைத்துக் கொண்டு படிக்கிறோம். அதனால இந்த பாடலுமே வந்து ஒரு தனிச்சு நிக்குது. இப்ப முன்னாடி பாடல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு இதோட பொருத்த முடியதா இருந்தது இல்லையா? நண்டினுடைய கால்கையை உடைச்சு சாப்பிட்ட முற்பிறவில சாப்பிட்டிருந்தா அடுத்த பிறவில தொழுநோய் வரும் அப்படிங்கறதெல்லாம் அந்த தீவினை அச்சம். முன்பிறவில செய்யாதீர்கள், அடுத்த பிறவில அனுபவிப்பீங்க அப்படின்னு. ஆனா இங்க மனிதர்களுடைய மனதை யாரால அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய மனம் வேறு சொல் வேறு ஆகும் தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய இயல்பு அப்படிதான் இருக்கு. அப்படின்னா இதை எப்படி நீங்க தீவினை அச்சத்தோட பொருத்தி பார்ப்பீங்க? ஆனா உரை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படி இருக்க மனிதர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு கூட நமக்கு நம்முடைய நல்வினைகள் பயன் தர வேண்டும். நம் நல்ல வினைகளை சார்ந்திருந்தோம் என்றால் நமக்கு அவை பயன் தரும். நம்மளால ஒரு எளிமையா ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. இது எந்த அளவுக்கு ஒரு பொருத்தமானதுன்னு புரியல. பாடல் இப்படி இருக்கிறது, அவ்வளவுதான். யார் ஒருவர் ஒருவர் தம் உள்ளத்தை தேரும் துணைமை உடையவர் சாரல் கணமணி நின்றுமைக்கும் நாட மக்கள் மனம் வேறு செய்கையும் வேறு. மனமும் செய்கையும் வேறு வேறாக இருப்பதுதான் உலக மக்களுடைய இயல்பாக இருக்கிறது. இது ஒரு வருந்தத்தக்க ஒன்றுதான். இதுல யாரு வந்து யாரால அளவிட்டு அளக்க முடியும்? அது யாராலையுமே அளக்க முடியாது. நெஞ்சத்தை வந்து மறைவாக வைத்த இயற்கையினுடைய விதியை தான் சொல்லணும். அப்படி ஒரு 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 விஷயம் கிடைச்சது அப்படின்னா அது ஒரு வரம்னு வச்சுக்கோங்க. மத்தவங்களோட மனசுல என்ன நினைக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வரம் இல்லை, அது சாபம் தான். அது தெரிஞ்சுக்கவே வேண்டாம். தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையை ஓரளவுக்காக சுலபமாக ஆக்க முடியும். இல்லை என்றால் அது கஷ்டம்தான். அதனால அறிவினுடைய துணை கொண்டு, அதாவது உரை என்ன சொல்லுது அப்படின்னா, அறிவை துணையாக கொண்டுதான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்யணும் இல்லையா? அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் செற்றழிக்கலாகா அரண், இது திருக்குறள்ல வருவது. அறிவு வந்து அச்சம் காக்கும் கருவி. ஒரு துன்பம் நேராமல் காக்கக்கூடிய அறிவு, அச்சத்தை வராமல் காக்கக்கூடிய கருவி வந்து அறிவு. அப்போ அந்த அறிவு சரியா வேலை செய்யணும் அப்படின்னா நம்முடைய நல்வினையின் காரணமாகத்தான் அது சரியா வேலை செய்யும். இப்ப நாம் தீவினைகள் புரிந்திருந்தோம் என்றால்
நம்முடைய அறிவு சரியானபடி வேலை செய்யாமல் தவறானவர்களை போய் நாம் நாடி அவர்களோடு நட்பு கொண்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி உரை வந்து இங்க சொல்லப்படுகிறது. சரி, ஓகே, அதை அப்படியே எடுத்துப்போம், அவ்வளவுதான். இந்த உரை என்ன சொல்கிறதோ அதை நாம் இந்த பாடலினுடைய பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த பாட்டு. உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தால் நட்டார் கிழமை கழி கேண்மைன்னு இருக்கா இதுல வந்து கிழமைன்னு இருக்கு. சரி, கேண்மை நட்பு ரெண்டு ஒண்ணுதான். தெள்ளிர் புனர் செதும்பு நின்று அலைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாய்விடும். அதே அதனுடைய பாடலுடைய தொடர்ச்சிதான். இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்டு அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த பாடலுமே. ஆனா இதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வருது பாருங்க. புனல் செதும்பு நின்று அலைக்கும். செதும்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, வேகமா அருவி ஓடி வருது இல்லையா, கீழே வந்து விழுது. விழுந்த உடனே அப்புறம் ஒரு சின்னதா ஒரு நீர் இது மாதிரி ஓடும் அப்படியே கீழே இல்லையா. மேல இருந்து விழக்கூடிய தண்ணி அருவி கீழே வந்து அலையாக ஒரு சின்ன நீரோட மாதிரி ஸ்ட்ரீம் மாதிரி அப்படியே ஓடும் இல்ல. அதுக்கு வந்து செதும்பு அப்படின்னு பேரு. இது வரைக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை, இன்னைக்குதான் நானும் முதல்ல கேள்விப்படுறேன். புனல் செதும்பு நின்று அலைக்கும் பூங்குன்ற நாட. மேலிருந்து உயரத்திலிருந்து விழக்கூடிய அருவி பின் சின்ன நீரோடைகளாக ஓடி அலை வீசக்கூடிய நாட்டை சேர்ந்தவனி. புனல் செதும்பு, நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை, செதும்பு நின்று அலைக்கும் பூங்குன்ற நாட. அழகான பூக்கள் மலர்கின்ற குன்றத்தை உடைய நாடனே என்று விழித்து உள்ளத்தால் நல்லாது. அதாவது ஒருவர் நட்பு கொள்கிறார், அவருடைய உண்மையான நோக்கம் நட்பை பேணி பாதுகாப்பது அல்ல. மாறாக கொஞ்சம் ஏதோ ஒரு வேலைக்காக வந்து நட்பா சேர்றாங்க. ஏதோ ஒரு வேலை ஆகணும், நம்ம கிட்ட ஒரு வேலை ஆகணும், அதுக்காக வந்து நட்பு போல ஒரு நடிப்போட வருகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு நட்பா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கான வந்த காரியம் முடிந்த உடனே காட்டி விட்டுறது, அவ்வளவுதான். அதோட விட்டுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் ஒண்ணும் இது கிடையாது. அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலைக்காக வந்தாங்க. ஆனா அந்த வேலை முடிஞ்ச உடனே அதோட நட்பை கழட்டி விட்டுட்டு போயிடுறது. இவங்களை நண்பர்கள்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. மனத்துக்கண் மாசாயிடும், அது வந்து ஒரு குற்றம். இது வந்து ஒருவரிடத்தை ஒரு காரியம் கொள்ள அளவும் உறவு போல இருந்து பின்னர் அவர்களுடைய நட்பை முறித்து கொண்டு பகைவராகவே கூட ஆகிவிடுவது, பகைவர் போல ஆகிவிடுவது. அதாவது நட்பை முறிச்சுட்டா கூட பரவாயில்ல, அதோட முடிஞ்சு போச்சு, ஆனால் பகைவராகவும் ஆகிவிடுவது அப்படிங்கிற ஒரு தன்மை நேருமானால் இது வந்து ஒரு பெரிய குற்றம் இல்லையா? மனத்துக்கண் மாசு, அது வந்து ஒரு மனத்துக்கண் நம்ம இது கிட்டத்தட்ட திருக்குறள்ல இந்த வரி வருது, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற அப்படிங்கிற மனத்துக்கண் மாசாய்விடும். அது வந்து மனசில் குற்றம் போல நின்றுவிடும். அப்போ இந்த குற்றம் வந்து எது அப்படின்னா நம்முடைய வினை காரணமாகத்தான் இந்த மாதிரியான நட்புகள் வந்து அடைவதற்கு கூட என்ன பாவம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டைலாக் தான் அது. உள்ளத்தால் நல்லாது, நல்லுதல் அப்படின்னா உள்ளத்துல நினைத்து இது உண்மையான நட்பு என்று நினைத்து பழகக்கூடிய தன்மை. நல்லாது உறவு, நல்லுதல்னா உறவு கொள்ளுதல். உள்ளத்துல எந்த உறவும் கிடையாது, சும்மா வெளியில வாய் பேச்சு, அவ்வளவுதான். வாயில சிரிக்கிறது, இதழோட சிரிச்சுட்டு அப்படியே விட்டுறது, மனசுக்குள்ளே எந்த விதமான எதுவும் இல்லை. உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய், தொழில்னா அவர்களுக்கு ஏதோ வேலை ஆகணும், அவங்களுடைய வேலை ஏதோ ஒண்ணு ஆகணும், அதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. உறுதி தொழிலாய், தன்னுடைய வேலை சரியானபடி நடந்து விட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். உறுதி தொழிலராய் கள்ளத்தார் நட்டார் கேண்மை, கள்ளத்தோடு, அதாவது ஒரு கள்ளத்தனத்தோடு இந்த வேலை முடிகிற வரைக்கும் அவங்க கூட கொஞ்ச நாள் அப்படி நட்பா பழகுவோம், அப்புறம் விட்டுட்டு வந்துடலாம். விட்டுட்டு வர்றதோட மட்டுமில்ல, அவர்களுக்கு எதிராகவே நின்று காய் நகர்த்துவது, பகைவர்களாக மாறிவிடுவது. இப்படி இருக்கக்கூடிய தன்மை மனதில் மாசினை தோற்றுவித்து விடக்கூடியது. இப்படி பழகக்கூடியவர்களோடு அது குற்றம் போல ஆகிவிடும். இதனால இந்த குற்றம் செய்வதை வந்து அந்த ஒரு மனதை வருத்தக்கூடிய ஒரு செயல் இப்படி நடக்குது அப்படின்னா இதுல இருந்து நம்முடைய நல்வினை தீவினை தான் நம்மை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்லுது. இதுவும் ஏன் என்ன பொறுத்த பாட்டுல இது வச்சிருக்கு, அதாவது முதல் 3 அந்த முன்னாடி பார்த்த அந்த 2 பாட்டு இது எல்லாம் ஒரே மாதிரி வரிசையில வருது. இதெல்லாம் வேற ஒரு தனி அதிகாரமா கூட இருந்திருக்கலாமா இருக்கும், தெரியல. ஆனால் தொகுக்கப்பட்ட நூல்ல இது இப்படி இருக்கு. உள்ளத்தால் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தால் நட்டார் கேண்மை
தெள்ளி புனல் செதும்பு நின்று அலைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாகிவிடும். அது மனதிற்குள்ளே குற்றமாக ஆகிவிடும். அல்லது அப்படி ஒரு குற்றம் ஒருவர் செய்கிறார் என்றால், நமக்கு அப்படி ஒன்று நிகழ்கிறது என்றால், அது நம்முடைய நல்வினை தீவினையின் காரணமாகத்தான். அதனால அந்த நட்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை அஞ்சுக. இப்படிப்பட்ட நட்பை அஞ்சி நாம் புறக்கணிக்க வேண்டும். நம்முடைய அறிவை கொண்டு நாம் நல்வினை செய்திருந்தால் அந்த இடத்துல நம்முடைய அறிவு பயன்படும். அந்த அறிவை பயன்படுத்தி நாம் இப்படிப்பட்டவர்களுடைய நட்பை ஒறிவிடல் வேண்டும். அவர்களோடு நாம் நட்பு கொள்ளாமல் தடுத்து விட வேண்டும். அது நமக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் சொல்கிறது. சரி, இதுதான் இதனுடைய பொருள். அடுத்த பாட்டு. ஓக்கிய ஒள்வாள் ஒன்னார் கை பட்டக்கால் ஊக்கம் அழிப்பதும் மெய்யாகும். ஆக்கம் இருமையும் சென்று சுடுதலால் நல்ல கருமமே கல்லார்கண் தீர்வு. இது ஒரு ஓமைய சொல்லுது. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கத்தியை சம்பாதிக்கிறீங்க, ஒரு கத்தியை செஞ்சு வாங்கிக்கிறீங்க, உங்க கையில இந்த கத்தி இருக்கு. ஒரு பகைவரோட நீங்க போரிட போறீங்க, எதிர்க்க நின்று ஒருத்தர் சண்டை போடுறான். திடீர்னு உங்க கையில இருக்கிற கத்தி அவங்க கைக்கு போயிடுது. என்ன ஆகும்? உங்க கத்தியை கொண்டே அவன் உங்களை கொன்று விடுவான். அப்போ அவனுக்கான வலிமையை நீங்களே சேர்த்து கொடுத்த மாதிரி ஆயிடும். அது அப்படி என்ன அப்படின்னா, நீங்க நல்ல செயல் செய்யல, தீவினை செய்திருந்தீர்கள் என்றால் நீங்களே உங்களை அழிப்பதற்கான விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். எப்படி உங்க கையில இருக்கிற வாளை கொண்டே ஒரு பகைவன் உங்களுடைய வாளை பறித்து அதால் உங்களை குத்தி கொள்ள முடியுமோ, அது போல நீங்கள் செய்த தீவினைகளே மற்றவர்களுக்கு உதவியாக ஆகி உங்களை அழிப்பதற்கான காரணமாக ஆகிவிடும். அதனால கூடுமான வரைக்கும் நல்வினைகளையே செய்து பழகுங்கள். அப்படிங்கிற தீவினைகளை செய்யாதீர்கள். அந்த தீவினைகள் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். என்ன பிற்பகல்ல விளைந்ததோ அது புதுசா விளைஞ்சு வரல. நீங்க என்ன முற்பகல்ல செஞ்சீங்களோ அதுதான் அவங்க பின்னாடி வருது, பின்னாடி வந்து நிக்குது. நீங்கள் வந்து விதை ஒன்று போட சுரை ஒன்றாமலைக்கும் அப்படின்னு பழமொழி உண்டு. நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான் விளைஞ்சு வரும். அப்போ உங்க கையில இருக்கிற கத்தி எதிரியே வாங்கி கொண்டு உங்களை குத்த வருகிறான் என்றால் அந்த வலிமையை அவனுக்கு எது கொடுத்தது அப்படின்னா நீங்கள் செய்த தீவினை தான் கொடுத்தது. அதனால குழுவானவரை நல்வினைகளை செய்ய பழகுங்கள். அதுதான் உங்களை தப்புவிப்பதற்கான உபாயமாக இருக்க முடியும் அப்படிங்கறதா இந்த பாடல் சொல்ல வரக்கூடிய பொருள். ஓக்கிய ஒள்வாள், ஓக்கியனா ஓங்கிய, கையில ஓங்கி நிற்கக்கூடிய அந்த ஒளி பொருந்திய வாழ் ஒன்னார் கை பட்டக்கால். ஒன்னார்னா பகைவர்கள், பகைவர்களுடைய கை போய் சேர்ந்துருச்சு. எப்படியோ உங்க கையில இருந்த வீரியம் மிகுந்த வாழ் பகைவர்களுடைய கையில் சேர்ந்து விட்டது என்றால் ஊக்கம் அழிப்பதும் மெய்யாகும். அது அப்படி போன உடனே உங்களுடைய மனத்தின்மை பாதி குறைஞ்சிரும் இல்லையா? பாதி வந்து நீங்கள் எவ்வளவு வலிமையுடையவர்களாக இருக்கலாம், அந்த வாழ் வந்து ஒரு துணைதான், மனதனுடைய துணிவுதான் முக்கியம். அந்த வாழ் வந்து கூட துணைதான் போயிடுச்சு அப்படின்னா அதுவே பாதி ஊக்கத்தை அழித்து விடும். ஊக்கம் அழிப்பதும் மெய்யாகும். அது உண்மைதான். தங்களுடைய நம்ம கையில இருக்கிற வாழை அவங்க போனோட நம்மளுடைய பாதி தைரியம் குறைஞ்சு போகுது அப்படின்னு. ஆக்கம் இருமையும் சென்று சுடுதலால். அதனால நீங்கள் செய்யக்கூடிய நல்ல ஆக்கங்கள் இருமையும் சென்று சேரும். இன்னைக்கு இருக்கிற பிறவியில மட்டுமல்ல, அடுத்த பிறவியிலையும் அது உங்களை வந்து சுடும் அல்லது வாழ்விக்கும். ரெண்டும் நடக்கும். நல்வினை செய்தால் வாழ்விக்கும், தீவினை செய்தால் சுடும். அதனால நல்ல கருமமே கல்லார்கண் தீர்வு. அதனால அவர்களுடைய இப்படி கெடுப்பதனால கல்லார்கண் தீர்வு அப்படின்னா அவர்களுடைய கல்லாதவர்களுடைய நட்பை தீர்த்து விடுதல். தீர்வு அப்படின்னா அவர்களோடு பழகாமல் இருப்பதே நல்லது. ஒரு கல்லாத ஒருவனோடு பழகி, கல்லார்னா இங்க வந்து நல்ல தன்மைகளை இல்லாதவன், கல்வி இல்லாதவன்கிற பொருளை தவிர நல்ல பண்புகள் இல்லாதவன் அப்படிங்கிற பொருள் தான் இதுக்கு சரியானதா இருக்கும். அப்படி ஒருவரோடு நீங்கள் பழகுவது எப்படி இதுக்கு சமானம் என்றால் உங்களுடைய கைவாழ நீங்களே அவன் கிட்ட கொடுக்கறது போல சமமானது, பகைவர் கையில கொடுக்கறது போல சமமானது. அதனால அப்படிப்பட்டவனோட நட்பை கைவிடுதல் தான் இருமைக்கும் நன்மை பயப்பதாக இருக்க முடியும். அல்லது இப்படிப்பட்ட நட்பை தேராமல் இருக்க வேண்டும் என்றால் இருமையும் நாம் நல்வினைகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி பாட்டுல அப்படித்தான் சொன்னார் இல்லையா? ஒரு நல்ல நட்பை தேர்ந்தெடுப்பதற்கு கூட நம் செய்த வினைகள் காரணமாக இருக்க முடியும். ஒரு தீ நட்பில் போய் விழுவதற்கும் அது காரணமாக இருக்க முடியும். அதனால நல்வினைகளை செய்து பழகுங்கள். அப்போ முன்னாடி தொழுநோய் வந்துடும் அப்படின்னாரு, அப்புறம் கால்கள் சங்கிலி கட்டி அடிமைகளாக வேலை செய்ய வைப்பார்கள், எல்லாம் ஒரு பயமுறுத்துவது, அவ்வளவுதான். ஒரு பயத்தின் காரணமாக நல்ல அறநெறிகளை
மனிதர்களுடைய மனத்தில் புகுத்துவது அப்படிங்கிற ஒரு தன்மையை தான், அதாவது ரெண்டு விதமா சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான், நல்லது செய்தீர்கள் என்றால் நல்லது நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றது, நீ நல்லது செய்யலைன்னா இப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி பயமுறுத்துவது. ரெண்டுமே தேவைதான் மனிதர்களுக்கு. ரெண்டு வகையிலுமே தான் ஒரு சமயம் என்பதோ அல்லது நீதிகளோ ஒரு மனிதனுடைய மனதை பண்படுத்துது. அதுல பயமுறுத்துறது கொஞ்சம் அதிகம் தான். அதனால இந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே போல, நீங்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நட்பை ஒரி விடுதல் நன்மை பயப்பது, அதுதான் இருமைக்கும் உங்களுக்கு ஏன்னா நீங்க எதோட சேர்றீங்களோ அந்த தன்மை உங்க மேல படியும். அதுதான் திருப்பி திருப்பி இந்த சொல்லக்கூடியது அதுதான். நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ அவர்களுடைய தன்மை உங்களோடு படியும். நீங்க நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் சேர்கின்றவர்களுடைய தன்மையும் உங்களோட படிந்து நீங்களும் நாளாவட்டத்துல அதே மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கு தீமை செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆனால் தீமை செய்பவர்களோடு சேர்ந்து இருந்தீர்கள் என்றால், ஒன்று உலகம் உங்களை தீயவர்களாக பார்க்கும், இரண்டாவது நாளாவட்டத்துல அந்த தன்மைகள் உங்கள் மீதும் படிந்து நீங்களும் அது போல ஆகிவிட நேரும். அதனால கூடுமான வரை அதிலிருந்து ஒதுங்கி விடுதல் என்பதோ அல்லது அவருடைய நட்பை கைவிட்டு விடுதல் என்பதோ தான் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற பொருளும் இதற்கு வழங்கப்படுகிறது. அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரி, அடுத்த பாட்டு. எப்ப பாரு குடும்பம் குட்டி அதுக்காக பணம் சேர்க்கிறேன் இதே மாதிரியே நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கேயாவது நின்று உயிருக்கு உறுதி செய்யக்கூடிய பயன்களை செய்து கொள்கிறீர்களா? எப்ப பாரு இதையே வீட்டையே கட்டிட்டு அழுதா என்ன அர்த்தம்? ஒரு நல்லது செய்து நாம் போகக்கூடிய வழிக்கு நல்வழி தேடக்கூடிய எண்ணம் என்பது எப்படியாவது வருகிறதா? எப்பொழுதுமே வீடு, அது பற்றிய கவலைகள், அதற்காக சேர்க்கணும், புள்ள குட்டிக்கு பணம் சேர்க்கணும், வீட்டை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படியே நினைக்கிறீங்களே. உயிர் போகிற வழிக்கு உங்களுடைய தனிப்பட்ட உறுதிக்காக, உங்களுடைய விதி பயனுக்காக ஏதாவது நீங்கள் செய்து கொள்கிறீர்களா? ஏன் செய்வதில்லை? அதை செய்யுங்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. மனை பாசம் கைவிடாய், மக்கட்கென்று ஏங்கி எனை தூழி வாழிய நெஞ்சே, எனைத்தும் சிறுவரையே ஆயினும் செய்த நன்று அல்லால் உரு பயனோ இல்லை உயிர்க்கு. இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கு வரப்போகுதா? உங்களுடைய உயிரினுடைய நல்கதிக்கு வீட்டை நீங்க பாத்துக்கிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதா துணையா? அப்படின்னா இல்ல. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் உங்களுக்கு உறுதுணையாக வரப்போகின்றன. உங்களுடைய உயிருக்கு துணையாக நீங்கள் உயிர் துறந்து போகும் பொழுது உங்களுடைய துணையாக வரப்போக நீங்கள் செய்த நல்ல அறங்கள் தான். மாறாக எப்பொழுதும் இதையே நினைத்து கொண்டு செல்வம் சேர்க்க வேண்டும், இந்த வசதிகளை பண்ணி சொல்லணும், இப்படிங்கிற இதையே ஏன் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மனதை பார்த்து கேட்பது போல இந்த பாடல் இருக்கிறது. அதாவது மனைப்பாசம் கைவிடாய் என்னுடைய நெஞ்சம், இங்க தன்னுடைய நெஞ்சத்தையே பார்த்து சொல்லக்கூடியதாக ஒரு சாலிலோக்கி மாதிரி, தனிமொழி மாதிரி, என் நெஞ்சே மனைப்பாசம் கைவிடாய். மனை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாசம்னா கட்டுப்படுத்துவது, அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலக மாட்டேங்கிற கைவிடாய். மக்கட்கென்று ஏங்கி, மக்களுக்காக பொருள் சேர்க்க வேண்டும் என்று குழந்தைகளுக்காகவே ஏங்கி, மக்கள் செல்வத்துக்காக ஏங்கி எனை தூழி வாழிய. எவ்வளவு காலம் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இதே கவலையாகவே, இதே கடமையாகவே என்னுடைய நெஞ்சமே, எவ்வளவு நாளைக்கு நீ இதையே நினைத்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருப்பாய். எனைத்தும் சிறுவரையே ஆயினும், சிறிய அளவாக, சிறுவரைனா சிறு அளவு, சின்ன அளவாக இருந்தாலும் கூட தான் செய்த அறவினை பயனை தவிர வேறு எதுவுமே நம்மளோடு வராது என்பது உனக்கு தெரியாதா? நாம் செய்யக்கூடிய நல்வினைகளை தவிர இந்த உயிருக்கு துணையாக மனைவியோ மக்களோ, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரும் அதற்கு மேல் தாண்டி நம்மோடு உடன் வரப்போகிறவர்கள் கிடையாது. நாம் செய்யக்கூடிய அறம் மட்டும்தான் நம்மோடு வரும். அதனால அறம் செய்யக்கூடிய செயல்களை செய்யாமல் எப்பொழுதும் ஏன் என்னுடைய நெஞ்சமே இதிலேயே உழண்டு கொண்டிருக்கிறாய், கொஞ்சம் அதுல இருந்து வெளியில நற்செயல்களை செய்வதற்கு நீ கொஞ்சம் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்பது போல இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நல்வினைக்கு ஒருபட்டு தீவினைக்கு அஞ்சி, அதாவது ஒரு குடும்பம் என்பது பல வகையில ஒருவருடைய அறத்தையும் கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. இப்ப ஊழல் செய்யணும்னு நினைக்கிறவன் தனிப்பட்ட முறையில எனக்கு வேண்டாம், ஆனால் என்னோட குடும்பத்துக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? அப்ப அந்த தீவினையை தூண்டுவது அவனுடைய இந்த விஷயங்களாக இருக்கு அப்படின்னும் பொழுது அவனுடைய உயிருக்கு உறுதி பயப்பதாக இவை அமைய போவதில்லை. அதனால அந்த நெஞ்சத்தை பார்த்து சொல்வதாக. இது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குமா இருக்கும். எல்லா காலகட்டத்திலையும் இதே மாதிரியான மக்கள், வீடு, மனை, குழந்தைகள், இதே மாதிரியான பாசம் எல்லா காலத்திலும் இருக்கிறதா. அதனால இந்த மாதிரி நெஞ்சமே இதிலேயே நின்று உழன்று கொண்டிருக்காதே,
இந்த பற்றுக்காகவே எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்காதே. மாறாக அந்த பற்றிலிருந்து கொஞ்சம் நீங்கி உன்னுடைய உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய நல்வினைகளை கொஞ்சம் செய்து கொள். தீவினை நீ செய்யல, ஆனால் நல்வினைகளை செய்வதற்கான முயற்சிகளிலும் கொஞ்சம் ஈடுபடு. எப்பொழுதும் இந்த பாசத்திலேயே எவ்வளவு நாள் நீ கட்டுப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி தன்னுடைய மனதை பார்த்து சொல்வது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இந்த 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 அதிகாரம், தீவினை அச்சம் அதிகாரம் வந்து கொஞ்சம் வந்து கட்டின பாடல்கள் இருப்பது போலதான் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் இந்த பாடல்களை தீவினை அச்சம் என்ற பொருளில தொகுத்திருக்கிறார்கள். சரி, ஓகே, அவ்வளவுதான் தொகுத்தவர்களுடைய இதுதான் அது. இதோட நமக்கு அறம் பற்றி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முடிஞ்சது. அறத்துப்பால் இதோடு முற்று பெற்றது. அடுத்து வரக்கூடிய அதிகாரங்கள்ல பொருட்பால் அதிகாரம் துவங்குகிறது. பொருட்பால்ல வந்து நம்ம முதல் அதிகாரம் நம்ம நல்லா படிச்ச, நம்ம எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்ச பாடல்கள் இருக்கக்கூடியது கல்வி. இந்த கல்வியில இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பொருட்பால ஆரம்பிக்கலாம், துவங்கலாம். இது வரைக்கும் நம்ம 130 பாடல்கள் படிச்சிருக்கோம்.